Victory begins at Vidyalakshmi. Hello students, welcome to Vidyalakshmi YouTube channel. இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன டிப்ஸ் இது. எக்கனாமிக்ஸில் காமர்ஸ் குரூப்பில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் எப்படி சென்டம் வாங்கலாம் அப்படின்ற டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோ செஷனில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், 13/3/2026. அந்த டோட்டல் 3 hours ப்ளஸ் 15 minutes நமக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின் பேப்பர் வெரிஃபிகேஷன், அதர் பர்டிகுலர்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரீடிங் அண்டு அதர் வெரிஃபிகேஷன், இதுக்கான அந்த 15 minutes அலாட்மெண்ட்டையும் ப்ளஸ் 3 hour ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருமே யூஸ்வலாக எக்ஸாமினேஷன் அப்படின்னாவே நம்மளை அறியாமையே ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் இருக்கும். அதாவது அந்த ஃபியர் நோ ஃபியர் இருந்ததுனாவே நம்ம அதில் ஒரு சின்ன டென்ஷன் ஆகும், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதனால் நோ ஃபியர். ஃபஸ்ட்டு நீங்கள் புக்லெட், இது மாடல், இது ப்ரீவியஸ் 2023 இந்த ஸ்கூல் முன்னாள் மாணவர்களுடைய பேப்பரை தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். இதனுடைய இது ஃபஸ்ட்டு ஷீட். இந்த ஷீட்டுக்கு பேர் டாப் ஷீட்டுன்னு பேர். இந்த டாப் ஷீட்டில் என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, இதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கும். ABC அப்படின்னு 3 டைப் இருக்கும். இதில் ஏ டைப்புன்னு நம்ம பார்க்க வேண்டியதை செக்டார். இந்த ஏல உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், ஹால் டிக்கெட்டில் இருக்கிற நம்பர் அதில் பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை பார்த்த உடனே அதுக்கு கீழே நெக்ஸ்ட் லைன் கேண்டிடேட் நேம், உங்களுடைய பேரை செக் பண்ணணும். இதெல்லாம் ஜெனரல் பர்டிகுலர்ஸ். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கரெக்டா இருக்கா, நம்மளோட சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா 549. அந்த 549 பிளஸ் எக்கனாமிக்ஸ் கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க. தென் அப்ளைட் ஃபார், இது நாங்கள் ஸ்கேன் பண்ணி வாங்கினதுனால இந்த லைன் இருக்கு, இது வரைக்கும் தான் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய ஃபோட்டோ இமேஜ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஃபோட்டோ பிரிண்டில் ப்ராப்பராக செக் பண்ணி, இது பிளாக்ல தான் இருக்கும், கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, பிளாக்ல தான் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. இந்த பி டைப்பில் நமக்கு கிடையாது. இந்த பிரிண்டிங் கரெக்டாக இருக்கா, இந்த கார்னரில் பேப்பரை ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டிச்சிங்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளுடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 13/3. அன்னைக்கு தான் நம்மளுடைய எக்ஸாமினேஷன். அந்த டேட்டும் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும், அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். 13/3 இது நாட் ஓன்லி ஃபார் எக்கனாமிக்ஸ். டே 1 நம்ம 2/3/2026 நம்மளுடைய எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. வெரி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீங்கள் தமிழ் எழுத போறீங்க. நம்மளுடைய எக்ஸாம் 4th எக்ஸாம் தான், ஃபாலோடு பை இங்கிலீஷ், அதுக்கப்புறமா அக்கௌண்டன்சி, அதுக்கப்புறமா தான் நம்ம எழுத போகிறோம். 13/3 எழுத போகிறோம். இதை செக் பண்ணிக்கோங்க, அந்த டேட்டையும் செக் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ செக் பண்ணி. இதில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் கரெக்ஷன் இருக்கு, இல்லை சரியா பிரிண்ட் ஆகல அப்படின்னா இம்மிடியேட்டாக ஹால் இன்விஜிலேட்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. 100% இது எரர் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய நெசசிட்டி இல்லை. 15 minutes கொடுத்துருக்காங்க. அந்த 15 minutesல 10 minutes கம்ப்ளீட்டாக கொஸ்டின் பேப்பர் ரீடிங். 11th ஆல்ரெடி நீங்கள் போர்டு எக்ஸாம் அட்டன் பண்ணதுனால உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த 10 minutes முழுக்க நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. பார்ட் ஏ ஆரம்பிச்சு பார்ட் டி வரைக்கும் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டினியூ பண்ணலாம். இந்த புக்லெட்டுக்கு அடுத்தது, அந்த டாப் ஷீட்டுக்கு அடுத்தது இதுதான் புக்லெட், கவர்மெண்ட் கொடுக்குற புக்லெட். இந்த புக்லெட்ல ஓபன் பண்ண டாப் ஷீட்னுடைய பிஹைண்ட் சைட் பின்பக்கம் என்னன்னா பிளாங்கா இருக்கும், அதுல நம்ம எதையும் கை வைக்க கூடாது. ஸோ இங்கேருந்து இந்த பேஜ்லயும் நமக்கு எந்த வேலையும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யணும். ஏன்னா நமக்கு தான் ஏ டைப் பி டைப்னு 2 டைப்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்க வாங்குற கொஸ்டின் பேப்பர் கார்னர்ல, டாப் ரைட் கார்னர்ல ஏ டைப்பா பி டைப்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் ரிசீவிங் ஏ அப்படின்னா அதை இந்த கார்னர்ல என்ன பண்ண, ஏ பின்னு 2 காலம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுல நீங்க டிக் பண்ணிக்கணும். சிம்பிளா உங்களுடைய பென்ல நீங்க டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டு இந்த காலத்துல நமக்கு வேலை அவ்வளவுதான், பிளாங்கா விட்டுடணும். ஸோ நெக்ஸ்ட் இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இது யூஸ்வலாக எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸுமே கிளாஸில் உங்களுக்கு லாட் ஆஃப் டைம்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம போர்டு, இது ஃபைனல் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் நம்ம ரிப்பீட்டடாக எழுத போகிறதில்ல, ஒன் அண்ட் ஒன்லி டைம், ஒன் டைம் அப்பியரன்ஸு. ஸோ இதை டூஸ் அண்ட் டோன்ட்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே டூஸ், ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் டோன்ட்ஸ்.
இதில் டூ ஃபர்ஸ்ட் புட் யுவர் சிக்னேச்சர். டாப் ஷீட்டில் அங்கே கீழே காலம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் பை யூசிங் இன்பன். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2ல ஒரு பேஜ்ல மினிமம் 20 லைன்ஸ், மேக்ஸிமம் 25 லைன்ஸ். அதுக்காக லைன்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுல நியர்பை 20, 20, 18, 20, 22 ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தான், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3, ரைட் த ஆன்சர் இன் போத் சைட்ஸ், எய்தர் சைட். இதுக்கு அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, 1, 2, 3 நம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1 ஆரம்பிச்சு 2, 3 பக்கத்துல இருக்கும். அது அப்படியே எல்லா பக்கமும் எழுதுங்க. எந்த ஷீட்டையும் பிளாங்கா விடாதீங்க. ஆல் ரஃப் ஒர்க் மஸ்ட் பி டன் ஆன் த லோயர் பார்ட். இப்போ மோஸ்ட்லி நமக்கு கால்குலேஷன்ஸ் எதுவும் இருக்காது, எக்ஸப்ட் நீங்க 45th இல்லைனா 46th கொஸ்டின் நமக்கு சம் வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் நமக்கு தெளிவாக தெரியும். பார்ட் ஏல 1 to 20, பார்ட் பியில் 21 to 30, அதில் 30th கொஸ்டின் கம்பல்சரி. பார்ட் சி 31 to 40, அது 40th கொஸ்டின் கம்பல்சரி. அண்ட் 41 to 47 எய்தர் ஆர் சாய்ஸ்ல நமக்கு இருக்கும். இதுல ஏதாவது ஒரு நம்பர்ல நமக்கு சம் கொடுத்துருக்கலாம், தியரி பார்ட்டாகவும் இருக்கலாம், சம்மாவும் இருக்கலாம். அந்த சம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுல என்ன பண்ண ஒர்க் அவுட் கீழே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மார்க்ல கூட நமக்கு அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் ஓரியன்டான 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ரஃப் ஒர்க் வந்து நம்மளுடைய சைடில் இந்த கார்னர்ல தான் பண்ணணும். அடுத்த பாயிண்ட், ரைட் த கொஸ்டின் நம்பர். கண்டிப்பாக நீங்கள் நம்பர் போட்டுருங்க. இது வந்து டூ, நம்பர் போட்டுட்டு தான் நீங்கள் எழுதணும். லீவ் ஸ்பேஸ். ஒரு ஆன்சர் முடிஞ்சோன்னா அடுத்த ஆன்சர் தொடங்குறீங்கன்னா லீவ் சம் கேப், அந்த கேப் கொடுத்து எழுதுங்க. அடுத்த பாயிண்ட், 7th பாயிண்ட், கொஸ்டின் பேப்பர் புக்லெட். அது முன்னாடியே சொல்லிட்டேன், ஏ டைப்பா பி டைப்பா பென்ல டிக் பண்ணிடணும். அண்ட் தென் ஆன்சர்ஸ் மஸ்ட் பி லெஜிபிளி, அதாவது வாசிக்க தகுந்த. நீங்க எழுதுறது வந்து ஸ்கிரிப்லிங்கா இருக்கக்கூடாது, கிறுக்கலா இருக்கக்கூடாது, நீட்டா இருக்கணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட், நீட்டா இருக்கணும். நெக்ஸ்ட், கிராஸ் த அன்ரிட்டன். இது கடைசியா செய்ய வேண்டிய வேலை. எல்லாம் எழுதி முடிச்சுட்டு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்ரிட்டன் பேஜஸை பென்சிலால ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ டோன்ட்ஸ். நம்பர் 1, நோ மார்க்கிங். எந்த காரணத்துக்கும் கொஸ்டின் பேப்பர்ல எதையும் நம்ம கிறுக்கக்கூடாது எக்ஸாம் முடிகிற வரைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 2, டோன்ட் டேமேஜ் த ஆன்சர் பேப்பர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்கேஸ் கொடுக்கும் போதே டேமேஜா இருந்தாலும் நீங்க இன்விஜிலேட்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, இமிடியேட்டா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. டோன்ட் ரைட் யுவர். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறதுனால நம்ம உள்ள எதையும் எழுத வேண்டிய நெசசரி இல்லை. நெக்ஸ்ட், டோன்ட் ரைட் வித் ஸ்கெட்ச். எந்த காரணத்துக்கும் ஸ்கெட்ச் பண்ணோ கலர் பென்சில்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அண்டர்லைன் பண்றதுக்கு பென்சிலும் ரைட்டிங்க்கு ப்ளூ இங்க் பென்னும் தான். அண்ட் தென் டோன்ட் டேர். எக்ஸ்ட்ரா பேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் ரிமூவ் பண்ணக்கூடாது. அதாவது ஆர்வம் மிகுதியில் நம்ம அந்த வேலையை போயிடும், நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. டோன்ட் ஸ்ட்ரைக் மோர் தென், அதாவது ஸ்ட்ரைக் அவுட்ஸ் வந்து அதிகமாக பண்ணக்கூடாது. இப்போ 1 மார்க் என்ன பண்ணணும், நம்ம 2-3 தடவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், எழுதி வச்சிருவோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக், அதாவது ஒரு ஃபியர், நம்மள அறியாம ஒரு ஃபியர் வர்றதா. ஸோ எரர் ஃப்ரீ ஃபியரா, முதல்ல நம்ம எரர் ஃப்ரீயாகவும் எழுத முடியும் வித்தவுட் எனி ஃபியர் அப்படின்றத மைண்ட்குள்ள நீங்க ஸ்வாலோ பண்ணி அதை இன்ஹேல் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட், இங்கேருந்து தான் நம்மளுடைய ஆன்சர்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1 அப்படின்னு வந்து அங்கே பிரிண்ட் ஆயிருக்கும். நம்ம எதுவும் நம்பர்லாம் போட வேண்டியதில்லை, அதில் ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ ரைட்டிங்க்கு இதில் என்ன பண்ணுவோம், ஒரு நீட்னஸ்க்காக நீங்கள் ஒரே பேஜ்லையும் 21 மார்க்ஸ் எழுதலாம். இல்லை நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு 10 ஆன்சர், நெக்ஸ்ட் பேஜில் 10 ஆன்சர். இதில் அடிஷ்னல் மார்ஜின் ஸ்கேல் பை யூசிங் ஸ்கேல் அண்ட் பென்சில். ஸ்கேல் பென்சில் வச்சு ஒரு லைனை போட்டு கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நமக்கு கரெக்டான ஆன்சர், அது எந்த ஆப்ஷனோ அதை பிரசன்ட் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் இப்படி பிரசன்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 20th கொஸ்டின் அந்த பார்ட் 1ன்றது ஏ அப்படின்றது கண்டினியூ பண்ணால் அடுத்த பேஜுக்கு போயிருக்காரு. இப்படி பண்ணணும், நாட் நெசசரி. நீங்கள் 10+10ஆகவே கொண்டு போயிடுங்க. அடுத்தது பார்ட் 2, இது வந்து 2 மார்க். ரொம்ப அதிகமாக டெக்கரேஷன்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கொஸ்டின் நம்பர் டாப்பிக்கை போட்டுட்டு எழுதுங்க. ஏன்னா டேரெக்டாக நம்பர் போட்டு எழுதுகிற பழக்கம் நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் ஏன்னா திரு டீச்சருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட்டன் நம்பர் போடுறோம் பிளஸ் அந்த கொஸ்டினுடைய டாபிக். இது எப்படி சார் சூஸ் பண்றது? இப்போ எக்ஸ்பிளைன், டிஃபைன், ஜஸ்டிஃபை, வாட், வென், ஹவு அப்படின்னு அந்த வேர்டை ரிமூவ் பண்ணிட்டா வில் கெட் அ கிறிஸ்டல் கிளியர் டாபிக். அந்த டாபிக்கை இங்க எடுத்து எழுதுங்க. இப்போ ஜிடிபி டிஃப்ளேட்டா, ரொம்ப சிம்பிளா
ஜிடிபி டிஃப்ளேட் ஆனா இட் இஸ் அன் இண்டெக்ஸ் இந்த பிரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுக்கான ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை கடைசியாக போட்டு இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டால் கூட போகிறோம். இல்லை இவர் போட்ட மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து அந்த ஸ்கேல் எடுத்து லைன் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னால இந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அசம்ஷன்ஸ் ஆஃப் த சேல்ஸ் லா அடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நம்ம என்ன, இது வந்து பார்ட் பி, அதாவது பார்ட் 2. இதில் நம்ம 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ இதில் irrespective ஆஃப் 9 கொஸ்டின் உங்கள் சாய்ஸ். ஆனால் 30th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், அதை நம்ம கரெக்டாக அந்த பார்ட்டினுடைய எண்ட் ஆஃப் த செஷன்ல பிரசன்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்ட் 3 போறோம். அதாவது 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டினும் the question starts with the number 31 ends at 40. இதுல 31ல ஸ்டார்ட் பண்ணி 40ல முடியும். சேம் மேனர் 40th கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல ஒரு பேஜுக்கு நீங்க 2 2 மார்க் கூட அட்டன் பண்ணலாம். பட் 3 மார்க் வரும்போது ஒரு பேஜுக்கு ஒரு 3 மார்க் நீங்க ஸ்பேஸ் ஆக்குபை பண்ற மாதிரி நீட்டா பிரசன்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த வேல்யூவேட்டர். எக்ஸாமினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸை செக் பண்ணி தே வில் அவார்ட் கம்ப்ளீட் த என்டையர் ஃபுல் மார்க். ஸோ இது மாதிரி அப்படியே கண்டினியூஸாக 3 மார்க். இன்கேஸ் 1 or 2 பாயிண்ட் இப்போ இந்த சப் டாபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுது, நெக்ஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாங்கா மட்டும் விடாதீங்க, அந்த இடத்துலயே அடுத்த கொஸ்டினையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வரீங்க. 40th கொஸ்டின் கம்பல்சரியை அதே மாதிரி சேம் மேனர் அந்த லாஸ்ட் பேஜில் கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எந்த காரணத்து கொண்டும் அதர் ரைட்டிங், அதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஓனா இருக்கக்கூடாது. டெக்ஸ்ட் புக்கில் என்ன நம்ம பார்த்துருக்கோமோ அதை தான் எக்ஸாக்டாக எழுதணும். ஏதாவது மாற்றி எழுதுனா இந்த மாதிரி நமக்கு மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் வந்து நோ டவுட் ஆஸ் பர் டெக்ஸ்ட் புக் கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட்டை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. தென் 5 மார்க் எழுத போகிறோம். இதில் நமக்கு வந்து டிஸ்டிங்விஷ் பேஸ்டில் கண்டிப்பாக 5 மார்க். அது 2 மார்க்லேயே இருக்குது, 3 மார்க்லேயே இருக்குது, 5 மார்க்கில் இருக்குது. 5 மார்க்கில் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம கம்பேரிசன் பண்ணோம், கேபிட்டலிசம், சோஷியலிசம் அண்ட் மிக்ஸ்டிசம். அதை எழுதும்போது நீங்கள் அந்த ஒரே பேஜில் கூட எழுதுங்க, இல்லை டபுள் சைடாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரைட் சைடு. ஏன்னா 4 காலம்ஸ் வரும். அந்த 4 காலம்ஸ் 2 காலம் ஒரு பேஜ்லையும் அதர் 2 காலம் இப்படி ஓப்பன் பண்ணால் அந்த ஆன்சர் இப்படியே ஃப்ரண்ட்டில் நமக்கு தெரியணும். அது வந்து இங்க 2 காலம் நெக்ஸ்ட் பேஜ் இல்லையா, இந்த மாடல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணா they will award the entire 5 மார்க். ஸோ இதுல நம்ம 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம். இதுல நம்ம ரொம்ப கிளியரா நோட் பண்ண வேண்டியது, இப்போ 41ல ஏவா பியா எதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அதை எழுதணும். 42ல ஏவா பியா அப்படின்னு அந்த 41 to 47 அந்த 7 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கரெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஸ்டிங்விஷ் அட்டன் பண்ணியிருக்காரு. அதாவது கீன்ஸ் தியரி அண்ட் கிளாசிக்கல் தியரி கம்பேரிசன். இதில் நமக்கு 13 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதுனா போகிறோம். இல்லை 13 பாயிண்ட்ஸ் எனக்கு ஃபெமிலியர் சார், வெரி குட், ஃபுல்லாகவே கூட எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்டையர் 3 hours நம்ம வந்து உட்காந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த நீட்னஸை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான கொஞ்சம் பெருசான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டைப்ஸ் ஆஃப் பிளானிங் அந்த 8 மெத்தட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்டிவாக கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை ஒரு பேஜில் ப்ரெசென்ட் பண்ணுங்க. கன்சிக்யூட்டிவ் பேஜஸில் அதனுடைய கண்டென்ட்டை நீங்கள் கொண்டு வாங்க. இந்த மாதிரி அழகாக இதே மாதிரி பிளான் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் அனலைன் பண்ணு. இது வந்து நமக்கு இன்டர்னல் 1 மார்க்காகவும் வரும். இப்போ சென்ட்ரலைஸ்டு பிளானிங், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிளானிங் ஃப்ரம் அபோவ். மேலேருந்து பண்ணதுனால அதுக்கு பிளானிங் ஃப்ரம் அபோவ். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது அதே மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா பிளானிங் ஃப்ரம் பிலோ. இது ஸ்டேட் லெவலில் பண்ற ஒரு ஒர்க் அவுட். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற அந்த முக்கியமான கீ பாயிண்ட்ஸை ஒரு அண்டர்லைன் பண்ணி காமிங்க. அதிகமாக டெக்கரேட் பண்ணணும்னு நாட் நெசசரி. அடுத்தது ஷார்ட் டேர்ம் பிளானிங். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கண்ட்ரோல் பிளானிங். அதே மாதிரி இதுக்கு ஆனுவல் பிளான் சொல்லலாம். அடுத்தது மீடியம் பிளான். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் பிளான். இதுக்கு இன்னொரு பேரு பெர்ஸ்பெக்டிவ் பிளானிங். ஸோ இதுல வந்து அந்த இயர்ஸ் மஸ்ட். ஷார்ட் டேர்ம்னா எவ்வளவு டியூரேஷன் இங்க எழுதிருக்காரு பாருங்க.
ஷார்ட் டேர்முக்கு எவ்வளோ நாள் டியூரேஷன் யூஸ் பண்ணுறோம், மீடியம் டேர்முக்கு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 year, மீடியம் டேர்ம் யூஸ் பண்ணும்போது 3 to 7 years, இதே லாங் டேர்ம் எழுதும்போது 10 to 30 years. இதான் அந்த இயர்ஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் பிளானிங், ஸ்ட்ரக்சரல் பிளானிங், வரிசையாக நீங்கள் அந்த 8 பிளான்ஸையும் அந்த சிஸ்டமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் த பொல்யூஷன். பொல்யூஷனில் வந்து நம்ம கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. லேண்ட் பொல்யூஷன் கொடுக்குறாங்களா, ஏர் பொல்யூஷன் கொடுக்குறாங்களா, வாட்டர் பொல்யூஷன் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. நாய்ஸ் பொல்யூஷன் ஆல்ரெடி புக் பேக் எக்ஸசைஸ் 2 mark கொஸ்டின் அது. ஸோ அது வந்து நம்ம சம்டைம்ஸ் 3 markலையும் கேட்கலாம். இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 marks 5 markல கேட்டிருந்தாங்க. ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி மாறி வர்றதுக்கு அது என்ன ஸ்பெசிஃபிக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஆன்சர்ஸ்க்கு நமக்கு மினிமம் 7 points இருக்கும், 5 points இருக்கும், அதனுடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அதனால அதுக்கு 5 mark அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே நம்ம 46 கம்ப்ளீட் பண்ணுறோம். தென் 47 இப்போ இவர் வந்து தியரி பார்ட்டே கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணியிருக்காரு. சம்ஸ் வந்து அதிகமாக அவர் அதில் அட்டன் பண்ணலை. ஸோ மொத்தமே வந்து தியரியே அட்டன் பண்ணதுனால இந்த தியரி ப்ரெசன்டேஷனே கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து எத்தனை பேஜஸ் இருக்கும் இதில்? சப்போஸ் நான் ஒரு 2 பேஜ் எழுதுறேன், பேஜ் நம்பர் 1ல ஸ்டார்ட் பண்ணி 30th முடிச்சிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 25 பேஜஸ்க்குள்ளே எழுதிட்டீங்க அப்படின்னா ரைட் ஃப்ரம் 26th பேஜை ஸ்கேலில் பை யூசிங் பென்சில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். நம்மளுடைய பேப்பர் வந்து இப்படி தான் வேல்யூவேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிம்பிள் எல்லாமே கவர்மெண்டுடைய சிம்பிள்ஸ். இதெல்லாம் பேப்பரில் இல்லையே, நம்ம வீடியோவில் பார்த்தோமே பேப்பரில் இல்லையேன்னு யோசிக்காதீங்க. ஆஃப்டர் யுவர் ரைட்டிங், நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் எக்ஸாமினர் அந்த வேல்யூவேஷன் போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நம்ம வேலையே பேப்பர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கா, நல்லா நீட்டாக டாப் ஷீட் பிரிண்ட் ஆகிருக்கா, இதே மெத்தடை நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்துக்கணும். கொஸ்டின் பேப்பர்லையும் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 47 வரைக்கும் எல்லா பேஜஸும் பிரிண்ட் ஆகிருக்கா. இன்கேஸ் அதில் ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கோ இல்லை ஏதோ பேஜ் வந்து பிரிண்ட் ஆகாமல் இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக இன்விஜிலேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கொஸ்டின் பேப்பரை வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அன்ரிட்டன் பேஜஸை என்ன பண்ணணும், பென்சிலில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறீங்க. நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக என்ன சொல்லுவீங்க, கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பரை மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட்லாம் இந்த கார்னரில் பண்ணிக்கோங்க சம் அட்டன் பண்ணுறதா இருந்தால். ஸோ ஒன்ஸ் அகைன் ஒரு ஸ்மால் ரீகேப்பாக நான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் காமிக்கிறேன். ஸோ இந்த டாப் ஷீட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மட்டும்தான் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம். ரைட் ஃப்ரம் பேஜ் நம்பர் 1 நம்மளுடைய ரைட்டிங் பேஜஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். புக்லெட்டை வாங்கின உடனே கார்னர் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஏல உங்களுடைய நம்பர், உங்கள் நேமு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், சப்ஜெக்ட் கோடு, உங்களுடைய ஃபோட்டோ, இது முடிஞ்சோடனே இன்விஜிலேட்டர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். அதை பேஸ் பண்ணி அதை கீழே என்ன பண்ணுங்க, யூ ஷுட் சைன். இந்த சைனிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேஜில் நம்ம எதையும் வந்து எழுதக்கூடாது. இது வந்து வேல்யூவேஷன் பர்பஸ்க்காக. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னா, நம்ம வாங்கின கொஸ்டின் பேப்பர் ஏ டைப்பா பி டைப்பா அப்படின்றத பென்ல டிக் பண்ணிடுங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ சொன்ன ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இது வந்து வீடியோ செஷன்னால ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் ரிப்பீட்டடாக திருப்பி போட்டு பார்த்து கூட செக் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். செட் சென்டம்.